ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2 நாள் கேரளா ட்ரிப் வந்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மறையூர். இது வந்து தமிழ்நாடு பார்டரோட இருக்குது என்னன்னு தெரில. கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் இறக்கி விட்டாங்க. 8 மணிக்கு மேலே தான் ரூமுக்கு கூப்பிட்டு போவோம்னாங்க. ஆனால் இப்போயே மணி 8:30 ஆகுது. எப்போ ரூமுக்கு கூப்பிட்டு போவான்னு தெரில. ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அடுத்து எங்கடா ஜிப்பு இல்லை ஜீப் ஜீப் ட்ரிப்புன்னாங்க. அதில் சந்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மறையூர். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கிக்கிற ரூமு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரெசார்ட். இங்கே தான் நம்ம தங்கியிருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் தங்கிக்கிற ரூமு. இது ஒரு முஸ்லீம் பாய். இவர் எங்கள் சீனியரு. இவன் தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி. அப்படியே திருப்ப முடியாதாங்க பாருங்கள். பெட்டு அப்படியே பார்த்தா அப்படியே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விழாக்களை சொல்கிற மாதிரி. புதுசாக இன்னொருத்தர் வந்துக்கிறாரு. நான் உங்கள் பேர் தனுஷ். நீங்களும் இதே ரூமா இல்லை? அவ்வளோதான் கைஸ், மஜா பண்ணுறோம். என் மூஞ்சி தெரியாது, ஏன்னா கேமரா திருப்ப முடியாது. அது வெயிடா அங்கே பாருங்க. இவன் தான் சுதன். நீ என்ன நினச்சா? துண்டுதான். தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ சொகுசாக படுத்துட்டு இருக்கிறான். பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் குடிச்சிட்டு இருக்கிறான். வீடியோ பாட்டலாமா இல்லை? சிக்கந்தரே கதவை தர தரடா ஒரு நிமிஷம். தரடா. அட்டன் டைம்ல 2 பேர் தண்ணி ஊத்துறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ டீ தோட்டமாக. அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னாங்க. நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தோட்டம். எங்கே பார்த்தாலும் இதே மாதிரி தான் வியூ இருக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது இடம் நல்லா இருக்குது. இந்த இடத்துலையே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதனாலேயே நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபால்ஸுக்கு போக போகிறோம். அது ஏதோ எஸ்டேட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கெல்லாம் போயிட்டு ரூமுக்கு வந்து ஆனால் கண்டபடி திட்டிட்டு இருக்கிறானுங்க. இருக்கிறத போட்டு வாடா, நாளைக்கு நல்லா பிளாக் ப்ளூக்காக போட்டு வாடா. டஸ்ட் போகிறதுக்கு அடிச்சுக்கிறானுங்க. இதில் வேற ஒரு இது வந்து அந்த கொரியாவில் இருக்கிற 9 மாதிரியே இருக்கிறான். என்ன ரைடு? நாங்கள் பாருங்க, எங்கள் சீனியர் பாருங்க வராரு, கன் மாதிரி வராரு. இவர் தான் சோறு வேணும் சோறு வேணும்னு கேட்குறாரு. சோறு தர மாட்டேங்கிறாங்க. முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு பாருங்க பட்னி போடுறாங்க கேரளா கூட்டு வந்து. அங்க ஒருத்தர் பாருங்க எவ்வளவு வித்தியாசமா கண்ணாடி போட்டுக்கிறாரு. ஐயா போறதுல இருக்காது. பாருங்க எல்லாம் பரபரப்பா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனா சோறு மட்டும் திங்க மாட்டாங்க. பசிட்டு போ. சீக்கிரம் போ, போடா. அந்த அண்ணா இப்போ ரூம்ல இருந்து விசில் அடிக்குது. நீ விசில் அடிக்குது இல்லைன்னு கேட்குற. இத்தாண்டா பஸ் நின்றா. இத்தாண்டா பஸ் மொத்தத்தில் பச்சை பஸ். அவ்வளோதான். கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறேன். அப்பதான் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டியா? ஆன்லயே தான் இருக்குது. இங்க கேக்குதான்னு சொல்லடா டாமரே. அந்த ரூம் கிட்ட வச்சு சொல்லிட்டான். கேட்டுச்சா? கேட்டுச்சு. எப்ப கேட்டுச்சு?
கூட்டாந்துக்கிறாங்க. ஜீப்பில் ஒரு போட் பொறுக்கிறாங்க. நாங்கள் போனாரு ஜீப்பில் போட்டு போன ரைடு வந்து நாங்கள் பின் பண்ணுற கிளிப்பில் பின் பண்ணுறோம் பாருங்க. போட் நொறுக்கிறாரு. அதான் பாருங்க நொறுக்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, சும்மா வேற லெவலில் இருக்கு, பங்கமாக இருக்கு. இவர் தான் வந்து என்னோட பிரசிடென்ட். பாருங்க கேமரா திரும்ப முடியாது, நான் போனை திருப்பி காட்டுறேன். பேசு ஜெய். எங்களுக்கு தெரியாது என்னடா இது ஏதாவது ஷூட்டிங் பாயிண்டா? ஷூட்டிங் பாயிண்ட்டுங்கிறீங்கப்பா. ஷூட்டிங் பாயிண்ட் இல்லடா, ஷூட்டிங் பாயிண்ட். ஷூட்டிங் பாயிண்ட் மேலே பாருங்க ஜோடி. இந்த மாதிரி இதாகி போச்சு. நாங்கள் அந்த நேரம் பார்த்து மழை பெய்யுது, எங்கள் நேரம் அப்படி கெட்டு போய்க்குது. ப்ரோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட்டிங் இது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட். குங்கி ஷூட்டிங் அங்கே நடந்துச்சு. வாரிசு இன்ட்ரோ சீன் பைக் கொண்டு போய் நிறுத்துறது அதுதான். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம போய் பார்க்கலாம். வாங்க பின்னாடியே வாங்க. இதெல்லாம் பாதை ரொம்ப ரஃப்பாக இருக்குது, பார்த்து பின்னாடி சேஃபாக நீங்கள் பார்த்து போங்க. பெரிய பேர் தெரிவிச்சு பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெயின் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க. மழை வருது, ஆனால் அங்கே பாருங்க சன் இங்கே தெரியுது. ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்தா கூட பொழைச்சிக்குவேன். இந்த இடத்துல வச்சா நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆகும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கேன். ஜாலியாக இடத்துல வாங்க, காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு வாங்க. கடனாச்சு வாங்கிட்டு வாங்க. காற்றில் பறக்கும் காத்தாடி நானும் கேட்டு வயதாய் கூத்தாடினேனே தாய் நெய்யிலே நான் பச்சையானே பாலைவனா நீலியானே. இந்த இடம்லாம் காஞ்சி கருவடாகி போச்சு. கைஸ் இங்கே வந்து அவ்வளோதான் நட்டுங்குது. நம்ம அப்படியே இந்த சைடு அப்படி போயிட்டு அப்படி போகலாமா இல்லை ஏய் மந்த வழியிலே எவனோ போனோம் பைத்தியக்காரன். நான் இதுக்கெல்லாம் பீப் போட முடியாது. வீட்டில் போட மாட்டீங்களா? யாருக்கும் பாத்திர போகிறாங்கடா, உலகமே பார்க்கும். உலகமே பார்த்துங்கடா. அடுத்தது நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது நாங்கள் ஒரு பெரிய விளாகராக வருவோம். ஆமாம் விளாகராக வருவோம். இப்பயே விளாகர் தான் வாங்க. பெரிய ஆளாக தான் இருக்கும். 4 பேர் நாளை பார்த்தா செல்ஃபி எடுக்கணும். ஏய் இப்பயே 2 பேர் எடுக்கிறாங்க, இன்னும் 2 பேர் தான் மீதி. நம்ம கிளாஸ் எடுக்கிறது இதுங்களா நம்ம கூட வந்தீங்க தான். அவங்கெல்லாம் காட்ட முடியாது, அவங்களாம் காட்டாதீங்க. ஹாய் கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடை இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை திட்டி வச்சு அவங்க தான் நம்ம கிளாஸ் அவங்களாம் நம்ம கூட வந்தீங்கன்னா கைஸ் எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காசு கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம தானே தான் நம்ம இருக்கோம். காசு கேட்பாங்க. இவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாமா? பேசுங்க. ஹாய் கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் அந்த 4 பேர். வாசனை நல்லா எலுமிச்சை போட வாசனையா இருக்குதுங்க. அது பேர் வந்து கருவேப்பிலை. நம்ம நாராயணன் சொல்லியிருக்கான். இப்போ நான் இங்கிருந்து இப்போ வாட்டர் பொறுமையா வந்தீங்கன்னா ஃப்ரேம்ல கொஞ்சம் வருவீங்க, முன்னாடி பார்க்க முடியாது. மாட்டி டைமில் தனியாக மாட்டி டைமில் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டு உயிர் பழச்சிக்கலாம். ஆமாம் ஆமாங்க. வாட்டர் ஃபால் இருக்கும், அது தண்ணி வரும். வாட்டர் ஃபால் குளிக்க போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து மழை தூங்கிட்டு இருக்கு. அடுத்த நிலைமை என்ன அடுத்த நிலைமை என்ன வந்து அடுத்த ட்ரெக்கிங்ல வந்து ரொம்ப அட்வென்ச்சரா இருந்ததுங்க. பல சுந்தரங்கள்லாம் ட்ரெக்கிங்கில் வந்து கதறி சிலர் வாந்தி கூட எடுத்துட்டாங்க. அதுல இவர் பிரவீன்குமார் ஒரு ஆளு. இவர்தான் பிரவீன்குமார். இங்க பாருங்க எல்லாம் சில 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 சில்லறையோட உட்காந்துங்க. அடுத்து இப்போ நாம் எங்கே இறங்கி போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ ஜீப்பை நிறுத்திட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. இது வந்து தடம் மாதிரி போயிட்டால் வேறு எங்கேயோ போயிடுவோமா. அது மட்டும் இல்லாமல் இந்த தடத்தில் அப்பப்போ யானை வேறு வருமா. இதை இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். யுவர் சாய்ஸ். குளிக்கிறதுனா குளிங்க, நான் காலை கூட நினைக்க மாட்டேன்.
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிட்ஜுக்குள்ளே ஐஸ் கட்டிலுக்குள்ளே கையை விட்டால் எப்படி இருக்கும் அந்தளவு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. இதில் வந்து எல்லோரும் குளிக்க போகிறாங்க. இப்போ நான் இப்போ பேசுனேன் வேணாம். ஹாய் கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஃபால்ஸில் தண்ணி வருது, ரொம்ப சில்லுன்னு வருது. யாரும் குளிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இதுடா கமான் வாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்களும் வந்திருக்கோம், நல்லா சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்களும் தான் வந்திருக்கோம். நீங்க வந்திருக்காங்க, என்ஜாய் பண்ணி அங்கே போகணும். வணக்கம்ப்பா. ஃபோட்டோ எடுத்து போடலாம். எல்லாம் குளித்து முடிச்சுட்டு ஃபால்ஸ்லேருந்து ஜீப்புக்கு நடந்து வந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருந்துச்சு. ஃபோனில் நல்லா கவர் ஆகலை, ஆனால் நேரில் பார்த்தப்ப செம்மையாக இருந்துச்சு வியூவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்ப்பு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். அங்கே போய் ஃபயர் கேம்ப்பு கொண்டாட போகிறோம். ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஒருத்தன் ஜீப்புலேயே நல்லா குவார்ட்டை விட்டு தூங்கிட்டு வரான். ஒரு வழியாக ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணிட்டாங்க. இனிமேட்டு நம்ம பசங்களோட டான்ஸ் மட்டும்தான்.